வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம அம்மம்மா வீட்டில் செய்ய போகிற ரெசிபி வெஜ் கட்லட். இந்த வெஜ் கட்லட் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள வெஜிடபிள்ஸோட காரசாரமான சுவையோடையும் செய்யலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from Amma Veedu. கடாய் நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 3 மிளகாய் பொடியாக நறுக்குனது, சின்ன துண்டு இஞ்சி அதுவும் பொடியாக நறுக்குனது, ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொடியாக நறுக்குன வெங்காயம் 2, பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கேரட் 3 பொடியாக நறுக்குனது, பீன்ஸ் 5-6 பொடியாக நறுக்குனது, பீட்ரூட் 1 துருவி சேர்த்துக்கலாம். பட்டாணி 1/4 கப். இது எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம். இது கூட காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எல்லா காய்கறிகள்லையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகளை ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த காய்கறிகள் கூட நம்ம மசாலா ஐட்டம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். முதல்ல மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன். நம்ம சேர்த்த எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு பெருசாக இருந்ததுனால 1, சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு துருவி அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சதுக்கப்புறம் கையால் மசிச்சோ மேஷர் இருந்துச்சுன்னா அதால் மேஷ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம துருவி சேர்க்கும்போது அது கட்டிகள் இல்லாமல் எல்லா பக்கமும் காய்கறிகளோட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். காய்கறிகளும் உருளைக்கிழங்கும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துடுச்சு. நம்ம இதில் சேர்க்குற இந்த உருளைக்கிழங்கு தான் இதோட பைண்டிங் ஏஜெண்ட். நம்ம வெஜிடபிள் கட்லெட்டுக்கே ஒரு ஷேப் தரதே இந்த உருளைக்கிழங்கு தான். இது கூட கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் கட்லெட் செய்கிறதுக்கான காய்கறிகள் எல்லாமே ரெடி. நம்ம பிரியமானவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிற இந்த வெஜிடபிள் கட்லெட்டை நம்ம ஏன் ஹார்ட் ஷேப்பில் செய்யக்கூடாது? உங்ககிட்ட ஹார்ட் ஷேப் மோல்டு இல்லையா? வாங்க அதையும் செய்யலாம். நம்ம யூஸ் பண்ணி போட்ட வேஸ்டான எம்டி கேனை இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண பீஸ்லேருந்து நமக்கு வேணுங்கிற ஷேப்பை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை இந்த மோல்டில் வச்சு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு ஹார்ட் ஷேப் கட்லெட் ரெடி. எல்லா காய்கறிகளையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மைதா மாவு 2 ஸ்பூன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். மைதா மாவு கலக்கிற பதம் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நம்மளோட கட்லெட் கிறிஸ்பியாக இருக்காது. அது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கட்லெட் ரொம்ப கிறிஸ்பியாயிரும். நம்ம ரெடி பண்ணி வச்ச காய்கறிகளை ஒவ்வொன்றா மைதா மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். 2 பிரெட் ஸ்லைஸ் அதை டோஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கலாம். மைதா மாவில் நல்லா கோட்டான அந்த கட்லெட்டை இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி
எல்லா கட்லெட்டையுமே மைதா மாவில் கோட் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடானதும் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இங்கே ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை ஒவ்வொன்றா அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அதை பார்த்து பக்குவமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான ஹார்ட் ஷேப் கட்லெட் இப்போது ரெடி. இந்த சுவையான வெஜிடபிள் கட்லெட்டை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.